வணக்கம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாடு மூலம் 6.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடு. சுமார் 27 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டில் தொழிற்சாலை அமைத்த பிறகும் உறுதுணையாக இருப்போம் என முதலமைச்சர் உறுதி. புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செயல்படுத்த தொழில்துறை அமைச்சர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. மரக்காணம் அருகே கந்தாடு ஏரி உடைந்து ஊருக்குள் புகுந்த வெள்ளம். ஐந்து கிராமங்களை தண்ணீர் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யாறு அருகே குடியிருப்புகளை சூழ்ந்த மழை வெள்ளம். தெருக்களில் ஆறு போல வெள்ளம் பாய்ந்தோடுவதால் மக்கள் அச்சம். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 12ஆம் தேதி முதல் சென்னையிலிருந்து பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். தென் மாவட்ட பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடனான முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி. திட்டமிட்டபடி நாளை வேலை நிறுத்தம் நடைபெறும் என அறிவிப்பு. ராஜஸ்தானில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளரிடம் பாஜக அமைச்சர் படுதோல்வி. தேர்தலில் தோல்வியடைந்ததால் பதவியில் நீடிப்பதில் அமைச்சருக்கு சிக்கல். செங்கல்பட்டு அருகே செய்யூர் அரசு மருத்துவமனையை சூழ்ந்தது மழை வெள்ளம். மருத்துவமனையில் இருந்த நோயாளிகள் பத்திரமாக வெளியேற்றம். மதுரை மாவட்டத்தில் பொங்கல் தொகுப்புக்காக செங்கரும்புகளை வெட்டி அனுப்பும் பணி தீவிரம். அரசே நேரடியாக கொள்முதல் செய்வதால் நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி. மதுராந்தகம் அருகே நடவுக்கு தயார் செய்யப்பட்ட நாற்றுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. 15 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்ய தயாராக இருந்த விவசாயிகள் கவலை. பதில் மனு தாக்கல் செய்ய முடியாதவர்கள் ஏன் வழக்கு தொடர வேண்டும்? ஜாமீன் கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கில் அமலாக்கத்துறைக்கு சென்னை அமர்வு நீதிமன்றம் கேள்வி. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் குளிக்க அனுமதி. மெயின் அருவியில் ஐயப்ப பக்தர்கள் உள்ளிட்டோர் நீராடி மகிழ்ச்சி. பொங்கல் பரிசு தொகையை வங்கிக் கணக்கிலேயே வரவு வைப்பது பற்றி பரிசீலனை செய்யலாம். தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. உயர் ஜாதி ஏழைகளுக்கான 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரி தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி. 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவது குறித்து மாநில அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என நீதிபதிகள் திட்டவட்டம். அன்னபூரணி படத்தில் நடித்த நடிகை நயன்தாரா, நடிகர் ஜெய் மீது மும்பை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அன்னபூரணி படத்தில் பிரியாணி சமைப்பதற்கு முன்னர் நமாஸ் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், ராமாயணம் குறித்து ஜெய் பேசிய வசனத்திற்கு எதிராகவும் அளித்த புகாரில் மும்பை போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். அன்னபூரணி படத்தில் நடித்த நடிகை நயன்தாரா, நடிகர் ஜெய் உள்ளிட்டோர் மீது மும்பை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். படத்தில் இடம்பெற்ற பிரியாணி சமைக்கும் காட்சி சிக்கலை உருவாக்கியது எப்படி? ஐயா படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமான நயன்தாரா தொடர்ந்து ரஜினிகாந்த், விஜய், அஜித், சூர்யா உள்ளிட்டோருடன் நடித்து முன்னணி நடிகை என்ற அந்தஸ்துக்கு உயர்ந்தார். பின்னர் தொடர் தோல்விகளை சந்தித்த அவர்
ராஜா ராணி படத்தின் மூலம் இரண்டாவது இன்னிங்ஸில் அடியெடுத்து வைத்தார். அதன் பிறகு ஹீரோயின் முக்கியத்துவம் உள்ள கதைகளாக தேர்ந்தெடுத்து நடித்து வந்தார். அப்படி அவர் நடித்த அறம் படம் பெரும் வெற்றியை பெற்றது. அந்த படத்திற்கு பிறகு அவர் லேடி சூப்பர் ஸ்டார் என்றும் அழைக்கப்பட்டார். ஷங்கரிடம் உதவி இயக்குனராக இருந்த நிலேஷ் கிருஷ்ணா நடிகை நயன்தாராவின் 75வது படமாக அன்னபூரணி படத்தை இயக்கினார். கடந்த மாதம் இந்த படம் வெளியானது. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே வெளியான படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. அந்த படம் சமீபத்தில் OTTயில் வெளியானது. OTT பார்வையாளர்களும் கலவையான விமர்சனங்களையே தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் படத்தில் இடம்பெற்ற குறிப்பிட்ட வசனம் மற்றும் காட்சிக்கு எதிராக மும்பை போலீசில் இந்து அமைப்பு ஒன்று சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. அதாவது அந்த படத்தில் குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்ணாக நடித்திருக்கும் நயன்தாரா அசைவம் சமைப்பது போன்று இருக்கும். மேலும் கிளைமேக்ஸில் பிரியாணி நன்றாக செய்ய வேண்டும் என்பதற்காக தொழுகை செய்வது போன்று காட்சி இடம்பெற்றிருக்கும். மேலும் ராமாயணத்தில் அசைவம் சாப்பிடுவது குறித்து கூறப்பட்டதாக ஒரு வசனத்தையும் ஜெய் பேசியிருப்பார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மும்பை காவல் நிலையத்தில் நயன்தாரா, ஜெய் ஆகியோர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்த புகாரை விசாரித்த போலீசார் நடிகை நயன்தாரா மற்றும் நடிகர் ஜெய் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவர்களுக்கு சம்மன் அனுப்பி நேரில் விசாரணைக்கு அழைத்து விசாரிக்கவும் திட்டமிட்டுள்ளனர். நடிகை நயன்தாரா, நடிகர் ஜெய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் சினிமா உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் நடைபெற்று முடிந்துள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எதிர்பார்த்த அளவையும் தாண்டி 6,64,000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. சென்னை நந்தம்பாக்கத்தில் 2 நாட்களாக நடைபெற்று நிறைவடைந்துள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அமெரிக்கா, ஜப்பான், சீனா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள் பங்கேற்றனர். 450 வெளிநாட்டு பிரதிநிதிகள் உட்பட 3000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். முதல் நாளில் தமிழ்நாடு அரசின் 1 லட்சம் கோடி அமெரிக்க டாலர் பொருளாதாரத்திற்கான தொலைநோக்கு திட்ட அறிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். அதனை ஒன்றிய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பெற்றுக்கொண்டார். முதல் நாளில் 5.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு என்ற இலக்கு எட்டப்பட்டது. இரண்டாவது நாளில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமையவுள்ள காலணி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், உலகமே வியக்கும் வகையில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தி தமது இதயத்தில் இடம் பிடித்து விட்டார் என்று தொழில்துறை அமைச்சர் TRB ராஜாவை பாராட்டினார். நிர்ணயித்த அளவை விட எதிர்பார்க்காத வகையில் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 6,64,180 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். இதன் மூலம் 26,90,657 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் 14,54,712 பேர் நேரடி வேலைவாய்ப்பை பெறுவர் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது இறுதி செய்யப்பட்ட மொத்த முதலீடுகள் முன் எப்போதும் இல்லாத அளவா 6,64,180 கோடி ரூபாய் என்பதை இந்தியாவே உற்று நோக்கும் இந்த அவையில் பெரும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறோம். இந்த திட்டங்கள் மூலம் நேரடி வேலைவாய்ப்பென்ற வகையில் 14,54,712 நபர்களுக்கும், மறைமுக வேலைவாய்ப்பு என்ற வகையில் 12,35,945 நபர்களுக்கும் என மொத்தம் 26,90,657 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். உலக அரங்கில் முதலீட்டுக்கான சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு உருவாகும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உற்பத்தியை தொடங்குவதில் இருந்து அதற்கு பிறகும் கூட
தொழில் நிறுவனங்களுக்கு உறுதுணையாக அரசு இருக்கும் என்று கூறிய அவர், புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செயல்படுத்த தொழில்துறை அமைச்சர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றார். உங்களுக்கு தேவையான எல்லா கிளியரன்ஸும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமாக விரைந்து வழங்கப்படும் என்று நான் உறுதி கூற விரும்புகிறேன். அதேபோல இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்த தொழில்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்படும். அதில் தொழில்துறை அலுவலர்கள், கைடன்ஸ் அலுவலர்கள் ஆகியோர் பங்கேற்பாங்க. ஒவ்வொரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் தொடர்ந்து கண்காணித்து அதை முழுமையான தொழிற்சாலையாக மாற்றுவதற்கு அவங்க எல்லா முயற்சிகளையும் எடுப்பாங்க. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் தமிழ்நாட்டில் அடுத்த 20 ஆண்டுகளுக்கான வளர்ச்சிக்கு அடித்தளமிடப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழகத்தின் வளர்ச்சியில் பெரும் பாய்ச்சலாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக வருகிற 28ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்ய இருப்பதாக அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்னும் பல லட்சம் ரூபாய் முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க இருப்பதாக கூறினார். முதலமைச்சர் அவர்கள் 28ஆம் தேதி ஸ்பெயின் செல்ல உள்ளார். அதற்கு பிறகு ஆஸ்திரேலியா செல்ல உள்ளார். அதுக்கு பிறகு அமெரிக்காவுக்கும் ஒரு பிளான் இருக்குது. மீண்டும் அங்கே முதலமைச்சர் அங்கே யூஎஸ்க்கு போக வேண்டிய ஒரு வேலையும் இருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு முதலீடு அங்கேருந்து வரும் என்று நம்புகிறோம். எனவே இப்படி பல முக்கிய திட்டங்கள் இன்னும் இருக்கின்றன. இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு துவக்கம்தான். இந்த 2 நாட்களில் முடிவதில்லை. இன்னும் பல லட்சம் கோடி முதலீடுகள் தமிழகத்துக்கு நிச்சயமாக வந்து குவிந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி தலைவர் அவர்களின் முதலமைச்சர் அவர்களின் நோக்கத்துக்கு ஏற்ப இந்த தொழில்துறை பாடுபட்டு உழைக்கும். பல லட்சம் வேலைவாய்ப்புகள், படித்த இளைஞர்களுக்கு சிறப்பான வேலைவாய்ப்புகளும் நிச்சயமாக காத்திருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை உட்பட சில சங்கங்களை சேர்ந்த பணியாளர்களை கொண்டு நாளை வழக்கம் போல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். 15வது ஊதிய ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது, ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்துவது உள்ளிட்ட 6 கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU, AITUC உள்ளிட்ட 16 தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த நோட்டீஸ் வழங்கின. இதைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கோரிக்கைகள் குறித்து பொங்கலுக்கு பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த தொழிற்சங்கங்கள் நாளை முதல் வேலைநிறுத்தம் நடைபெறும் என அறிவித்தனர். இந்நிலையில் சென்னையில் இன்று நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் திட்டமிட்டபடி வேலைநிறுத்தம் நடைபெறும் என தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகள் தெரிவித்தனர். எங்களுக்கு உயர்வாக கொடுங்கள் என்ற தேதியிலிருந்து நாங்கள் கேட்கவில்லை. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி, எங்களிடம் பட்டிருக்கிற கடன், 8 ஆண்டுகளாக வழங்காமல் இருக்கிற கடன், ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக ஓய்வு பெற்றவர்களுக்கு 96,000 பேருக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படாமல் இருக்கிறது என்றால் மாதந்தோறும் நீங்கள் கணக்கு பார்த்து கொள்ளுங்கள். அந்த தொழிலாளிகள் ஒவ்வொரு மாதமும் 6,000 ரூபாய் வரவேண்டியது வராமல் அவர்கள் இல்லாமல் இன்றைக்கு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய சோகம், மிகப்பெரிய துயரம். இந்த கோபத்திற்கும் மற்றதற்கும் எங்களுடைய காரணம் அதுதான். போராட்டம், திட்டமிட்ட போராட்டம் நடக்கும். போராட்டம் நடக்காமல் இருப்பது அரசின் கையில் இருக்கிறது. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சிவசங்கர், தொழிலாளர்கள் நலனறிந்து அரசு பல அறிவிப்புகளை ஏற்கனவே வெளியிட்டுள்ளதாக தெரிவித்தார். நிதி நிலைமை சீரான பிறகு மற்ற கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்ற அவர், வேலைநிறுத்தம் செய்து மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதை ஏற்க முடியாது என்றார். எதை செய்ய முடியும், எதை செய்வது சிரமம் என்பதனை கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அவர்கள் செய்யாமல் விட்டதை இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்த பிறகு செய்ய வேண்டும் என்று அதிமுக தொழிற்சங்கம் சொல்வதும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதும் வேடிக்கையான ஒன்று, விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. அவர்களால் முடியவில்லை என்று விட்டுவிட்டார்கள். அதை நாங்கள் செய்ய முடியாது என்று சொல்லவில்லை. நிதிநிலை சீரான பிறகு அவை செய்யப்படும் என்று தான் சொல்லியிருக்கிறோம். எனவே செய்யவே முடியாது என்று சொன்னவர்கள் நிதிநிலை சரியான பிறகு செய்வோம் என்று சொல்கின்ற எங்களை எதிர்த்து
இந்த பேருந்து நிறுத்தத்தை வேலை நிறுத்தம் அறிவிப்பது என்பது பொதுமக்களுக்கு இடையூறு செய்வது என்பதுதான் அரசியல் உள்நோக்கம் கொண்டது. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் முழுமையாக பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சிவசங்கர் தெரிவித்தார். இதனிடையே போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு நாளை முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 24 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதேபோல கொள்ளிடத்தில் 19 சென்டிமீட்டர் மழை பொழிந்த நிலையில் மயிலாடுதுறையில் சம்பா தாளடி அறுவடைக்கு தயாராக இருந்த 25,000 ஏக்கரில் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. 1000 ஏக்கர் தண்ணியில கிடக்குங்க. இது முளைச்சிச்சுன்னா என்னங்க பண்ண முடியும்? விவசாயி ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த காலகட்டத்தில் இந்த பொங்கலுக்கு கழிச்சு நாங்கள் 30,000 ஏக்கர் அறக்கணும். இதுக்கு பிறகு பின்னாடி நட்டவங்களுக்கும் கருதி வந்துருச்சுங்க. அந்த பச்சையை அப்படியே பதிரோட சாஞ்சி படுத்தால ஒண்ணுமே பண்ண முடியாது. சீர்காழியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வயலில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் காப்பாற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கூறியுள்ளனர். கும்பகோணம் அருகே வில்லியவரம்பல், செம்பியவரம்பல், தண்டந்தோட்டம் ஆகிய பகுதிகளில் 200 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கர் வீணாக போயிடுச்சு. எங்களுக்கு வயலில் என்னால் இந்த கை காலெலாம் நடுக்க ஆரம்பிட்டேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிட்டு வயல் எல்லாம் ஒன்றா இருக்குது. தூர் வர முடியாமையும் தண்ணி வடிய ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேதனையாக இருக்குது. பேசவே முடியல. அது மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பார்த்து ஏதாவது செய்யணும். ஏக்கருக்கு 35,000 ரூபா செலவாகிருக்கு. புதுச்சேரியில் பாகூர், திருக்கனூர், கரிக்கலாம்பாக்கம், கோர்க்காடு போன்ற பகுதிகளில் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. கரிக்கலாம்பாக்கம் மற்றும் கொம்யூன் பகுதி வாய்க்கால்கள் சீரமைக்கப்படாததால் மழைநீர் விவசாய நிலத்திற்குள் புகுந்துள்ளதாக கூறும் விவசாயிகள் உடனடியாக வாய்க்கால்களை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தண்ணி வடிகாலத்துக்கு சரியான வாய்க்கால் வசதி இல்லாமல் இருக்குது. வடிகால் வசதி இல்லை. வாய்க்கால் வெட்டாமலும் இருக்குது. எல்லாமே பாழடிச்சு போயிருக்குது. நிறைய தடவை நாங்கள் கொம்யூன் பஞ்சாயத்து எல்லாம் மனு கொடுத்துருக்குறோம். அது செய்யணும்னு சொல்கிறாங்களே ஒழிய சரியான முறையில் செய்யலை. அதனால் தண்ணி வடிகால் வசதி இல்லாததுனால தண்ணி தேங்கி நிற்கிது. ஒரு 100 ஏக்கருக்கு மேலே அறுவடைக்கு தயாராக இருந்த புண்ணி, வெள்ளை புண்ணி, பாப்பட்லாங்கிற நெல் எல்லாம் சேத்துல கிடக்குது. எங்களுக்கு ஃபுல்லாக 25,000 ஏக்கருக்கு செலவு பண்ணியிருக்கோம். ஒன்றுமே கிடைக்காத போல இருக்குது. அதனால் கவர்மெண்ட் இந்த இன்சூரன்ஸ்லாம் நாங்கள் பதிஞ்சிருக்கோம். ஆஃபீஸில் பதிஞ்சு வச்சுருக்கோம், விவசாய ஆஃபீஸில். அந்த இன்சூரன்ஸு மற்ற கவர்மெண்ட் மாநில அரசாங்கம் கொடுக்குற தொகையெல்லாம் கொடுத்தா தான் அடுத்து எங்களால் பயிர் செய்ய முடியும். இதனிடையே புதுவை வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் நீரில் மூழ்கி சேதமான நிலங்களை நேரில் ஆய்வு செய்து பாதிப்புகளை கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்குவதாக உறுதியளித்தார். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்றும் குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோர பகுதி மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாளை மற்றும் நாளை மறுநாள் தென் தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், வட தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும், நாளை மறுநாள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11 முதல் 13ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2002 குஜராத் கலவரத்தின் போது கர்ப்பிணி பெண்ணான பில்கிஸ் பானு கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 11 குற்றவாளிகளை குஜராத் அரசு முன்கூட்டியே விடுதலை செய்த உத்தரவை உச்சநீதிமன்றமும் ரத்து செய்துள்ளது. குற்றவாளிகளுக்கு குஜராத் அரசு உடந்தையாக செயல்பட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ள நீதிபதிகள் முன் விடுதலைக்காக 2022 உச்சநீதிமன்றத்தையே ஏமாற்றி உத்தரவு பெறப்பட்டுள்ளதாகவும் காட்டமாக கூறியுள்ளது. 11 குற்றவாளிகளை முன் விடுதலை செய்த குஜராத் அரசின் முடிவை எதிர்த்து
அவர்களால் பாதிக்கப்பட்ட பில்கிஸ் பானு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிபதிகள் பி நாகரத்னா, உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று பரபரப்பு தீர்ப்பை வழங்கியது. பில்கிஸ் பானு வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்த குஜராத் அரசின் உத்தரவை ரத்து செய்த நீதிபதிகள் அம்மாநில அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பில்கிஸ் பானு வழக்கு மராட்டியத்தில் நடைபெற்றதால் 11 பேரை விடுவிப்பது குறித்து மராட்டிய அரசுதான் முடிவெடுக்க முடியும் என்ற நீதிபதிகள் குற்றவாளிகளை குஜராத் அரசு முன்விடுதலை செய்தது செல்லாது என கூறியுள்ளனர். இவ்வழக்கில் மராட்டிய அரசின் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு குஜராத் செயல்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள நீதிபதிகள் குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய குஜராத் அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறினர். இவ்வழக்கில் குஜராத் அரசு குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்பட்டுள்ளது என்று உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. குற்றவாளிகளின் முன் விடுதலை மனுவை பரிசீலிக்க குஜராத் அரசுக்கு 2022 உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவும் தவறானது என்ற நீதிபதிகள் மோசடியான வழிமுறைகள் மற்றும் உண்மைகளை மறைத்து அந்த உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக கூறினர். பாதிக்கப்பட்ட பெண்ணின் உரிமையை காப்பது மிகவும் முக்கியமானது என்ற நீதிபதி நாகரத்னா, பெண்களுக்கு எதிரான கொடூரமான குற்றங்களை மன்னிக்க அனுமதிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். சிறை தண்டனை என்பது குற்றவாளிகளை திருத்தவே என்ற வாதம் இந்த வழக்கிற்கு பொருந்தாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். எனவே பில்கிஸ் பானு வழக்கில் முன் விடுதலை செய்யப்பட்ட 11 குற்றவாளிகளும் 2 வாரங்களுக்குள் சரணடையுமாறு நீதிபதிகள் பி நாகரத்னா, உஜ்ஜல் புயான் ஆகியோர் அமர்வு ஆணையிட்டுள்ளது. பில்கிஸ் பானு வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள இந்த அதிரடி தீர்ப்பு குஜராத் அரசுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் 2 நாட்களாக தொடர்ந்து கொட்டி வரும் கனமழையால் கிராமங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தில் தரைப்பாலங்கள் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்று சுழற்சி காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை கொட்டி வருகிறது. இதனால் மரக்காணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட சிறுவாடி, ராயநல்லூர், அசுப்பூர், வண்டிப்பாளையம், புதுப்பாக்கம், திருக்கனூர், அனுமந்தை உள்ளிட்ட ஊராட்சிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய வெள்ள நீரை அகற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஓங்கூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் காணிமேடு மண்டகப்பட்டு குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. காணிமேடு மண்டகப்பட்டு தரைப்பாலம் மூழ்கியதால் 10க்கும் மேற்பட்ட கிராம போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மரக்காணம் திண்டிவனம் சாலையோரம் உள்ள கந்தாடு ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் ஏரியின் மைய பகுதியில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் ஏரி அருகில் உள்ள கந்தம்பாளையம், காணிமேடு உள்ளிட்ட கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்தது. வெள்ள நீரில் சுமார் 200 ஏக்கர் விளைநிலங்கள் மூழ்கி சேதமடைந்துள்ளன. ஒரே நாள் மழை தான் பெஞ்சதெல்லாம் உடஞ்சதுனால வேர்க்கடலை, தர்பீஸு, நெல் எல்லாமே ஒரு 500 ஏக்கருக்கு வேஸ்ட்டாக போச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரில. கடன் எல்லாம் வாங்கி வச்சு, லோனெல்லாம் வாங்கி வச்சு போட்டிருக்கோம்.
என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க சார். சார் வீடு ஃபுல்லும் தண்ணி சார், கால்நடை ஃபுல்லும் இடுப்பளவு தண்ணியில் தான் கால்நடைகளும் இருக்குது. எங்களுக்கு பிரதான தொழிலே விவசாயம், கால்நடை தான் சார். இப்போ விவசாயம் சுத்தமாக போயிடுச்சு. தர்பூசணி போட்டோம், மல்லாட்டை, நெல் நட்டு இருந்தோம். ஒரே நாள் மழையில் தரமட்டமாக இப்போ மறுபடியும் விவசாயம் பண்ணுறதா இருந்தால் எங்களுக்கு எதனா அரசு உதவி பண்ணாதான் எங்களால் மறுபடியும் விவசாயம் பண்ண முடியும். மரக்காணம் பகுதியில் சுமார் 3000 ஏக்கர் உப்பளத்தை மழைநீர் சூழ்ந்து கடல் போல காட்சியளிக்கிறது. மழைநீர் வடிய சுமார் 1 மாதம் ஆகும் என்பதால் உப்பளத்தை நம்பியுள்ள 2000 தொழிலாளர்கள் வேலையிழந்து தவிக்கின்றனர். மரக்காணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்புகளை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நேரில் ஆய்வு செய்தார். ஆலம்குப்பம் கிராமத்தில் பிரதான சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் நீரை பார்வையிட்ட அவர் சிறுவாடி கிராமத்தில் வீடுகள், கடைகளில் புகுந்த நீரை அகற்ற அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் 19,484 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பேருந்துகள் இயக்கம் மற்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்குவது குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் சென்னை தலைமை செயலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 12, 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் 19,484 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்தார். இதில் சென்னையிலிருந்து 11,006 சிறப்பு பேருந்துகளும் பிற ஊர்களிலிருந்து 8,478 பேருந்துகளும் இயக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். கோயம்பேடு மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையங்களை தவிர வேறு எந்த பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படாது என்றும், தென் மாவட்டங்களுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பொங்கல் பண்டிகை முடிந்து பிற ஊர்களிலிருந்து திரும்புபவர்களுக்கு 17,581 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பொங்கல் பண்டிகைக்கான பேருந்துகளை கோயம்பேடு, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தலா 5 முன்பதிவு மையங்களும், தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ஒரு முன்பதிவு மையமும் செயல்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இது தவிர www.tnstc.in என்ற இணையதள முகவரியிலும் டிஎன்எஸ்டிசி அஃபிஷியல் ஆப் என்ற செயலியிலும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அமைச்சர் சிவசங்கர் கூறினார். இதில் ஏற்கனவே தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து இயங்கிய பேருந்து மாத்திரம் இப்பொழுது கோயம்பேட்டிலிருந்தே இயக்கப்பட இருக்கிறது. அந்த கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட இருக்கின்ற பேருந்துகள் விழுப்புரம், மதுரை, கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி கோட்டத்தை சேர்ந்த பேருந்துகள். அதில் குறிப்பாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் வழித்தடங்களிலும், திருச்சி, கரூர் வழித்தடங்களிலும், மதுரை, திருநெல்வேலி வழித்தடத்திலும், தூத்துக்குடி, திருச்செந்தூர் வழித்தடத்திலும் செல்லும் பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயங்கும். பொங்கல் பண்டிகை முடிந்த பிறகு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலத்தின் கரன்பூர் தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளரும் வெற்றிக்கு முன்பே அமைச்சர் பதவி வழங்கப்பட்டு வருவனான சுரேந்தர் பால் சிங் படுதோல்வி அடைந்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் பாஜகவின் கன்னத்தில் மக்கள் அறைந்துவிட்டனர் என்று காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. இதில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கரில் பாஜக வெற்றி பெற்றது. ராஜஸ்தானில் கரன்பூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரான குர்மீத் சிங் குன்னார் நவம்பர் 15ஆம் தேதி திடீரென மரணமடைந்தார். இதனால் 199 தொகுதிகளுக்கு மட்டும் அப்போது தேர்தல் நடைபெற்றது. பாஜக அபார வெற்றி பெற்று ஆட்சியும் அமைத்தது. மீதமிருந்த கரன்பூர் தொகுதிக்கு கடந்த 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. மரணமடைந்த வேட்பாளர் குர்மீத் சிங் குன்னாரின் மகன் ரூபேந்திர குன்னார் காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட சுரேந்தர் பால் சிங் வெற்றி பெறுவதற்கு முன்பே அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று வெளியான இடைத்தேர்தல் முடிவில் பாஜக வேட்பாளரும் அமைச்சருமான சுரேந்தர் பால் சிங் படுதோல்வி அடைந்துள்ளார். காங்கிரஸ் வேட்பாளர் ரூபேந்திர குன்னார் 11,283 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார். வெற்றிக்கு முன்பே அமைச்சர் பதவி வழங்கப்பட்ட ரூபேந்தர் சிங்கின் தோல்வி என்பது பாஜகவின் ஆணவம் மற்றும் நெறி தவறியமைக்காக மக்கள் அறைந்த அறை என்று முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட் விமர்சித்துள்ளார். ये कोई खाली उपचुनाव नहीं रहा, बल्कि जिस प्रकार भारतीय जनता पार्टी का अहंकार और घमंड है और जिस प्रकार
उन्होंने नैतिकता को तो तिलांजलि दे रखी है। चुनाव चल रहा है, एक प्रत्याशी का मंत्रिपद की शपथ दिला रहे हो, इलेक्शन कमीशन में शिकायत की गई, कोई असर नहीं हुआ, तो करार तमाचा लगाया है जनता ने, वहाँ की कर्णपुर की जनता ने करार तमाचा लगाया है। चुनाव चल रहा है और आप अपने उम्मीदवार को मंत्री पद बना रहे हो। வெற்றி பெறுவதற்கு முன்பே சுரேந்தர் பாலுக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. தேர்தல் விதிமீறல் என்று அப்போதே காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்தது. இந்த நிலையில் பாஜகவின் சுரேந்தர் பால் சிங் அமைச்சராக தொடர்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் உயர் சாதி ஏழைகளுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அமல்படுத்த உத்தரவிடக் கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. பொருளாதார அடிப்படையை முன்வைத்து உயர் சாதி ஏழைகளுக்கு ஒன்றிய அரசால் கொண்டுவரப்பட்ட 10% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எனவே பிற மாநிலங்களில் உள்ளதைப் போல தமிழ்நாட்டிலும் இந்த 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டு முறையை அமல்படுத்த உத்தரவிடக் கோரி பாஜகவை சேர்ந்த GS மணி என்ற வழக்கறிஞர் வழக்கு தொடர்ந்திருந்தார். ஏற்கனவே கடைபிடிக்கப்படும் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு பாதிப்பு வராமல் 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த மனுதாரர் கோரிக்கை விடுத்திருந்தார். தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே இதுபோன்ற வழக்கு நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டினார். எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் சஞ்சீவ் கன்னா, திவான்கர் தத்தா அமர்வு இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு மனுதாரரை நீதிபதிகள் அறிவுறுத்தினர். 10% இடஒதுக்கீட்டை செயல்படுத்த வேண்டுமா என்பதை மாநில அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இதில் நீதிமன்றம் தலையிட முடியுமா என்கிற பிரச்சினை இருக்கிறது என்று கூறிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மனுதாரரின் கோரிக்கை மீது வேறு எந்த கருத்தையும் தெரிவிக்க விரும்பவில்லை என்று கூறி தள்ளுபடி செய்தனர். சுகாதாரத்துறையில் அப்பல்லோ நிறுவனம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து முதலீடு செய்து வருவதால் அதிக அளவிலான வேலைவாய்ப்புகள் உள்ளதாக அப்பல்லோ குழுமத்தின் துணைத் தலைவர் பிரீதா ரெட்டி தெரிவித்துள்ளார். Healthcare, Apollo as a company is constantly investing in Tamil Nadu and outside of Tamil Nadu, and I think job opportunities in the healthcare space is huge. Hospitals மட்டும் இல்லை, but all the allied industry, இன்னைக்கு மெட்டெக்கை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டீங்க, ரிசர்ச் இருக்குது, பயோடெக் இருக்குது. So there's a lot happening in the healthcare space, skilling. I think the telemedicine பொறுத்த வரைக்கும் we're one of the largest providers, not only in India but globally, and that is continuing to grow. Apollo 24/7 is a digital foray, and approximately 6 million lives under its gambit. 6 million na 60 லட்சம். தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பிற்காக கரும்புகளை வெட்டி அனுப்பும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. 1000 ரூபாய் ரொக்கத்துடன் பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு உள்ளிட்டவை பொங்கல் தொகுப்பாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதற்கான டோக்கன்கள் மாநிலம் முழுவதும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாகுபடி செய்துள்ள செங்கரும்புகளை அரசின் பொங்கல் தொகுப்பிற்காக வெட்டி அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கரும்புகளை அரசு நேரடியாக கொள்முதல் செய்வதால் தங்களுக்கு அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இந்த 2024 எங்களுக்கு நல்ல விலையும் நல்ல கரும்பும் நாங்கள் அரசாங்கத்துக்கும் எல்லா இடத்துக்கும் நாங்கள் ஏற்றுமதி செஞ்சு கொள்கிறோம். கரும்பை பொங்கல் தொகுப்பில் சேர்த்து வழங்குவதால் 10 நாட்களுக்கு கரும்பு வெட்டும் பணிகள் நடக்கும் என்பதால் கூடுதல் கூலி கிடைக்கும் என்று தொழிலாளர்கள் கூறினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.